எப்படி எனக்கு இப்படி பேசுவான்? கொஞ்சம் பொறுமையாரா. தண்ணி குடிக்கிறியா? அதான் நீ ஏன் எனக்கு கூப்பிட்டுருந்தீங்க? அடிச்சு வாய உடச்சுக்கணும் நீ. தொண்ணு தட்டி மாட்டேங்க மாதிரி இருக்கானுங்கடா. நீ அடிச்சா அவங்களும் திறக்கி அடிச்சிருப்பாருங்க. பரவாயில்ல நீ அடி கூட நான் வாங்கிக்கிறேன். உங்களை பத்தி நம்ம வீட்டு பத்தி தப்பா பேசுறாங்கல்ல, எப்படி போக முடியும்? அவள் ஒரு அடியா அடிச்சுதான் என் சாரி பண்ணி பலவா நீ அடிச்சிருந்தா பெரிய சண்டையா இருக்கும்ல. அப்புறம் அவங்க இருந்த ஆளு மேல போடிப்பாங்க. இன்னும் இதை பத்தி டீட்டெயில்டா பேசுவாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையா? அதுதானா அவங்க பேசுற அப்படி விட முடியுமா? நீ அம்மா அப்படியெல்லாம் சொல்லிட்டா உண்மையாயிருமா? நீ எதாவது விட முதல்ல. நான் தான் திரும்ப கிட்டிட்டல. என்ன டாபிக்க விட இல்ல. நீ எனக்கு மனசு ஆறவே மாட்டேது. கண்டிப்பா அம்மனிட்ட சொல்லு. மட்டும் தெரிஞ்சேங்க அவெல்லாம் சாப்பிடவே முடியாத வாய் அடிச்சு உடைச்சவன். இப்பதான் நீ வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல வேணாம். என்ன நீங்க அவன் எப்பதான் பேசுறாங்க சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீ திட்டப்பல்லவா சொல்ல கேளு அனி. நான் சொல்லுவேன். நீ கண்டிப்பா சொல்லுவேன். நீ அவன் எப்பதான் பேசுறவன அதை மறைக்க சொல்றீங்களா? நான் சொல்லுவேன். நீ ஆனா அவன் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் அல்லவா? அதுல எப்பயுமே நீ வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அனி இவ்வளவு இப்படி போடப்படா. நீ தூக்கி போட மிரிக்கணும். அப்புறம் என்ன பொண்ணு போய் நானும் வாண்டாருந்தேன். நீங்க என்ன அடி கூட மீது இருந்தீங்க. அவன் 10 நிமிஷம் ஓடியா திரும்பி வச்சு பண்ணி அவனை எப்படி சொல்றான்னு பாத்தீங்களா? எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. நீ பதவா ஈஸ்டா கொஞ்சம் ரிலாக்ஸா வேடா. எப்படி ரிலாக்ஸ் ஆக முடியும்? அனி உங்களுக்கு கோவமே ஆகலையா? இதுக்கும் தலையில இருந்து கால் வரைக்கும் கோவம் வந்து. ஆனா ரோட்ல இந்த மாதிரி கோரிக்கை பசங்களா கண்ணதையும் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நம்ம வேலையா? அது எல்லாரும் பேசலாம் பண்ணியவங்க. இவன் எப்படி என்ன சும்மா சொல்றீங்க? இந்த பாரு பண்ணவா மொத்தம் நீ எல்லாத்தையும் வீட்டை சொல்ல மாட்டேன்னு சொல்லு. அனி இல்ல அனி நான் சொல்ல. அனி சொல்ல மாட்டேன்னு சொல்ல பண்ணவா? நான் சொல்லுவேன். நீ சொல்லவா நீ நடந்த எதையும் வீட்டுல சொல்லக்கூடாது. ஏன் நீ சொல்ல சொல்றீங்க? நீ வீட்டுல சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? கோவப்படுவாருன்னு தெரியும்ல. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் போய் லைசன்ஸ் எல்லாம் இருக்காரு. நீ இப்ப சொன்னா கண்டிப்பா அவனை சொல்ல விட மாட்டேன். எடைப்பாடு அவங்களுக்கு திரும்பி எடுத்தாங்க. திரும்பவும் போலீஸ் கேஸ்ல போச்சுடா. சோனுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறது வந்து எல்லாமே பிரச்சனைதான். ஷான ஒருத்தர் ஏதோ அழகான நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க போறது பலவா. சோழ நிலைமையில இருந்து யோசி. நீ உன் அண்ணன் கிட்ட சொன்னா நான் இப்ப சொன்ன எல்லாமே நடக்கும். இந்த நிமிஷம் நம்ம பாதிக்கப்பட்டதை விட இத சொன்னு வச்சுக்கும். சோழன் பாதிக்கப்பட்ட போனது அதிகமா இருக்கும். சேனம் ஆண்டிய சிவனாக்குமே இதேதான். சிவனாலுமே சண்டை போடுவாங்க. ஆண்டிய நல்லா சொல்லவே வேணாம். போவோம் ஷீஸ் பல வாங்கிட்டெல்லாம் வேண்டாண்டா. சிவன ஒருத்தர் சொன்ன வார்த்தைக்கு பதில் கொடுப்போன்னு நம்ம வாழ்க்கை எல்லாம் ஆயிட போறது இல்ல. ஈஸிலாம் பேசிட்டு போட்டோம். நம்ம பிள்ளைதானே நமக்கு தெரியும்ல. உன் அண்ணன் நம்ம மேல அக்கறை இருந்துச்சுன்னா என்ன சொன்னதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. எனக்கு பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு நாம சண்டை போட ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? ஷாலம் பாதிப்பா யோசிப்பலவா ஒருக்காரங்க கூடுவாங்க. எல்லாருக்கும் தேவையில்லாம விஷயம் தெரியும். சண்டை போட்டு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா அப்புறம் சோழனுக்கு தானே பிரச்சனை. சிவனுக்கு ஏதாவது ஆகி நம்ம வீட்டால இருந்து ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆளுக்கே போயிடும்டா. கோவத்தில்லாரி சிக்கும் பொல்ல ஆனான்னு சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ பல்லவா. என்னடா சொல்ல மாட்டேன்ல. ப்ராமிஸ் பண்ண. நீ அதான் இவ்வளவு சொல்லிட்டீங்க. சொல்ல மாட்டேன். பரவாயில்ல நீ ப்ராமிஸ் பண்ணு. பல்லவா அவன் பேச நீ ஹர்ட்டானிங்க பல்லவா ஃப்ரெண்ட் சொல்றால. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்ல நம்ம விரும்புறவங்க ஏதாவது சொன்னாதான் ஹார்ட் ஆகும். இவனே ஒரு பொறுக்கி இவன் சொல்றதுக்கு நான் ஹார்ட் ஆகணடா. சரி நீ நான் சொல்ல நான் பயங்கர கோவம் வருது. நீ அண்ணனுங்க இந்த சும்மா ஊண்டிலே ஆக்கிடுவாங்க. ஆனா அது அண்ணன் தப்பு. நீங்க சொல்ல புரியுது. நான் சொல்லல சரியா ஆத்துக்குள்ள விழு பல்லவா மசம் வச்சுவா. கரெக்டாக கொஞ்சம் கஷ்டம் தானே இருக்கிய. வாவானதே அதாடே நான் அவ்வளோ உட்காந்து வரவான வரல. என்ன காலையே இவ்வளவு சூடாருதே? அம்மா அப்பா திட்டாரோ? ஆமா என் அம்மா அப்பா மட்டும்தான் பிரச்சனையா? வேற யாரு பிரச்சனை சொல்ற நீ? டேய் வேலையை பாடுறா. இந்த வண்டியை சாயத்துக்குள்ள கொடுப்போம் தெரியும்ல. இவருதான் பிரச்சனையா? சேமல இருக்கிற கோத்தையும் ப்ரோமா பாக்குற உன்னதான் கேட்கிறேன். நான் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னா நீ எப்பயும் போன வைக்கிறியா? சரி கோவத்துல எடுத்தான் போல வந்து பேசுவா. நானும் வெயிட் பண்றேன். நீ பேசவே மாட்டேங்கிற. அப்ப நிஜமாவே நான் உனக்கு வேண்டாமா? இங்க பாரு உனக்கு பிடிச்சாதான் உங்ககிட்ட பேசலாம். உனக்கு குடிக்கலனா நாம பக்கமே வர மாட்டேன். குடிக்கலான்னு சொன்னா வர மாட்டியா? உனக்கு சொன்னதுக்கு எப்படி வருது? அப்போ உனக்கு என் மாதிரி ஃபீலிங்ஸே இல்லைல்ல. உனக்கு பேச இஷ்டம் இல்லைன்னு கேட்டுப்படியா சொல்லிட்டல. அப்புறம் ஃபீலிங்ஸுக்கு இருந்தா என்ன? அப்ப கடைசி